தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு தணிந்ததை அடுத்து ஆற்றுப்பாலம் வழியாக கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு வாகன போக்குவரத்து தொடங்கியது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். வெள்ளம் தணிந்ததை அடுத்து வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது. விவரங்களை சொல்லுங்க பாண்டியராஜன். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 2 நாட்களாக ஈசிஆர் சாலை வழியாக அந்த ஆற்றுப்பாலத்தில் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய ஈசிஆர் சாலை. இதில் 2 நாட்களாக போக்குவரத்திற்கான அனுமதி தடை செய்யப்பட்டிருந்தது. நேற்று ஓரளவிற்கு அந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய வெள்ளம் தணிந்திருந்த நிலையில் பாபிக்குளம் ஏரி உடைத்திருப்பதன் காரணமாக இந்த ஈசிஆர் சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் பாபிக்குளம் ஏரி தண்ணீர் சாலையை கடந்து செல்வது தற்போது முற்றிலுமாக நிறுத்திவிட்ட காரணத்தினால் தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்வதற்கான 2 நாட்கள் இந்த ஈசிஆர் சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தற்போது இந்த வெள்ள நீர் வடிந்திருக்கிறது. ஆர்ப்பரித்து 2 நாட்கள் 3 நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய வெள்ளம் அமைதியானதை அடுத்து ஈசிஆர் வழியாக கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கான அந்த போக்குவரத்து தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய கங்கனாங்குப்பம், சிறிய கங்கனாங்குப்பம் என்கின்ற இந்த 2 பகுதிகளிலேயுமே தென்பெண்ணை ஆற்றினுடைய தண்ணீர் சாலையில் அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருந்தோம். ஓரளவிற்கு அந்த பகுதியில் சாலையை கடந்து வரக்கூடிய நீரினுடைய அளவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயும் அந்த பாபிக்குளம் ஏரி உடைந்து வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயுமே சாலை நடுவே இருக்கக்கூடிய டிவைடர்களை எல்லாம் சரித்துவிட்டு சென்ற அளவிற்கு வெள்ள நீர் பாய்ந்து ஓடி இருந்தது. தற்போது இந்த பகுதியில் முற்றிலுமாக இந்த தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய நிலையில் ஈசிஆர் சாலை வழியாக கடலூரில் இருந்து தென்பெண்ணை ஆற்று பாலம் வழியாக புதுச்சேரி செல்வதற்கான அந்த போக்குவரத்து தற்போது தொடங்கி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பாபிக்குளம் ஏரி உடைந்து சென்றிருக்கக்கூடிய பகுதி. நேற்று இந்த பகுதியில் வாகனங்கள் எதுவுமே செல்ல முடியாத சூழல் தான் இருந்தது. 3 நாட்களாக ஆர்ப்பரித்து சென்ற தென்பெண்ணை ஆற்றின் தற்போது அமைதி அடைந்திருக்கிறது. ஈசிஆர் வழியாக கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கான அந்த போக்குவரத்தும் தொடங்கி இருக்கிறது.